அனைவருக்கும் வணக்கம். சென்னை குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக் மாடல். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மீட்டர் அசம்பிளில் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டரில் ஜிட்டல் மீட்டரில் எதுவுமே ஒர்க் ஆகாது. நியூட்ரல் லைட், ஐடிஎஸ், சென்சார் லைட் மட்டும் ஒர்க் ஆகும். என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிறனால இந்த மீட்டர் அசம்பிள் வந்து ஷார்ட் ஆகி இந்த மாதிரி மீட்டர் அசம்பிள் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த எக்ஸ்டெக் மாடலில் வந்து நிறைய வந்து மீட்டர் அசம்பிள் வாரண்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மீட்டர் அசம்பிள் தான் கம்ப்ளைண்ட்டு. அதனால் வந்து புது வண்டினால நாங்கள் வேறு வாரண்டியில் போட்டு கொடுத்துருக்கோம். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து சீட்டு கடையில் ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த ஃபியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் தென்னை ஃபியூஸ் போயிருந்தால் கூட இந்த மாதிரி வந்து மீட்டர் மட்டும் ஒர்க் ஆகாது, சைடில் எல்லாமே ஒர்க் ஆகும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து மீட்டர் அசம்பிள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து புது மீட்டர் நாங்கள் மாற்றிருக்கோம். தண்ணி போனால இது நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம் வாரண்டியில். பட் இப்போ இருக்கிற எக்ஸ்டெக் மாடலில் எனக்கு கம்ப்ளைண்ட் வராது. இது முதல்ல வந்த மாடலெல்லாம் எக்ஸ்டெக்கில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணாவே தண்ணி உங்களுக்கு ஃபங்கஸ் ஆகி இது மாதிரி பாதிப்பு வரும். அதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்போம். நன்றி, வணக்கம்.